ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே புதுமையான டேஸ்டியான முறுமுறுப்பான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். கூடவே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இந்த ரவை வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 3 பல் பூண்டும் தோலை நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1 சிட்டிகை சமையல் சோடாவும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பஜ்ஜி பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போது ஒரு பெரிய வாழைக்காவை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு பீலரால் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி வாழைக்காவை எடுத்து தண்ணியில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீலரால் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே மெலிசாகவும் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா நீட்டாகவும் கிடைக்கும். ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் கத்தியை விட பீலரால் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி இந்த முழு வாழைக்காவும் நான் பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 டைம் அலசிட்டு இதிலிருந்து ஒன்றா எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ஈஸியாக வரும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாழைக்காவும் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவில் அழுத்தி விட்டுக்கலாம். ஒரு பேட்ச்க்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 4 போட்டு காட்டுறேன். அதே மாதிரி எல்லா வாழைக்காவுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த பேட்சில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரோல் ஆக வருது. நான் கொடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா இந்த முழு வாழைக்காய்க்கும் கரெக்டாக இருந்தது இந்த மாவு. நீங்கள் எத்தனை வாழைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு அதிகம் பண்ணிக்கோங்க. ஆனால் மாவு மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவு ரவை எடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் டிப் பண்ணி வாழைக்காவெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதே சமயம் நல்லா வெந்தும் வரும். ஒரு சைடு சிவந்ததும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காவை பயன்படுத்தி புதுமையான முறையில் சூப்பரான டேஸ்டியான முறுமுறுப்பான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இது 1 டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் டீயோடு வச்சு சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.